ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. வணக்கம். ஏல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன், கோவையிலிருந்து. அட்சய இலக்கண பத்தய ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது, பொதுவாக சொல்லுவாங்க, செவ்வாய் பகவான் மகர ராசியில் இருக்கார் அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் உச்சமாக இருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த நிகழ்வு அப்படி தான் சாதகமாக இருக்குமா அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஒரு நண்பர் இதை எனக்கு சொன்னார். 6ஆம் அதிபதி 8ல் இருக்கார். இப்போ பிறப்பு லக்னம் மிதுன லக்னம் ஜனன லக்னமாக இருந்து செவ்வாய் பகவான் மகரத்தில் இருக்கிறத ஒரு எங்கிட்ட சொன்னார். எப்படி சொன்னார்னா, கெட்டவன் கெட்டிடில் ராஜயோகம் அப்படின்ற மாதிரி சொன்னார். இது அப்படி தான் நடக்குதா அப்படின்றத அட்சய இலக்கண பத்தய ஜோதிட முறையில் பார்த்தோன்னா, இதுக்கு பலன்கள் என்ன நிகழ்வுக்கு தக்க பலன் தான் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல செவ்வாய் பகவான் பிறப்பில் இருந்தால் அது சாதகமாக இருக்காது அப்படின்றது தான் அட்சய இலக்கண பத்ததியோட புரிதல். இப்போ உதாரணமாக இவர் ஜனன லக்னம் மிதுனத்தில் பிறந்திருப்பார். 30 வயதை கடந்து போயிட்டுருக்கப்ப அவருக்கு கன்னி அட்சய லக்னம் பயணிப்பார். கன்னி அட்சய லக்னத்தில் உத்தர நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். அப்படின்னா இவருக்கு செவ்வாய் பகவான் 5ஆம் இடமாகிய மகரத்தில் இருப்பார். அப்போ பிறப்பில் அவர் 6-11 உடையவர். இந்த வயது ஏற ஏற நம்ம அட்சய லக்னப்படி அந்த லக்னம் வளர்ந்து, அப்போ அந்த இடத்துல கன்னி லக்னத்துக்கு 3-8ஆம் இடத்துக்குரியராக வருவார். இப்போ 3-8 அப்படின்றது முயற்சி தவறான முயற்சி. 8ஆம் அதிபதி 5ல் இருக்கார். அப்போ மனம் அங்கே சரியாக இயங்காது. அப்போ இந்த உச்ச செவ்வாய் பகவான் அப்படின்னு சொல்கிற இந்த இடம் இங்கே சாதகமாக இல்லை அப்படின்றது தான் அட்சய இலக்கண பத்ததியோட விளக்கம். அப்போ இதெல்லாம் ரியலாக நடக்குமா இந்த பொதுவாக சொல்கிறது அப்படின்றது, உச்சம் நீச்சம் இதெல்லாம் உலகியல் நிகழ்வுகளுக்கு கரெக்டாக இருக்கும். தனிப்பட்ட ஜாதகங்களுக்கு அந்த மாதிரி நடக்காது அப்படின்றது தான் அட்சய இலக்கண பத்ததியில் நம்ம புரிஞ்சுக்கிறது. இந்த நேரத்தில் அட்சய இலக்கண பத்தய ஜோதிட முறையை உருவாக்கிய மதிப்பிற்குரிய பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிவிட்டு, நமக்கும் நல்ல சிந்தனை சூழ்நிலை வாய்ப்புகள் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிட்டு மீண்டும் ஒரு ஏல்பி முறையிலான ஜாதக ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.